அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுகிறார். மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் 2.5 ஆண்டு காலத்திற்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார். மீன ராசியில் இருந்து தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறாரு. கன்னி ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளி மனம் கொண்ட எளிதில் யாரையும் எதிலுமே நம்பிவிடக்கூடிய பழக்கம் உடைய தங்களுக்கு அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உபதேசத்தில் பாதி அளவாவது நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தங்களுக்கு பொதுவாக புத்தி கூர்மை இருக்கக்கூடிய மதிநுட்பம் மிகுந்த வாழ்க்கை துணை அமைந்திருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு பல வகைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கத்தோடு அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி களத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் 7ஆவது பார்வையால் ராசியையும் 10ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இதனால் பார்த்தோம் அப்படின்னா தற்போது பார்க்கும் பொழுது சனி பகவான் தங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட சனி ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்ட சனி நடக்க பெறப்போகிறது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தங்களுக்கு பல வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 5ஆம் வீட்டுக்கும் 6ஆவது வீட்டுக்கும் சனி பகவான் அதிபதியாகவே இருக்கார். ராசிக்கு 7ஆவது இடத்துல சனி அமரும் போது இதனை தான் நாம் கண்ட சனி அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு ராசிக்கு 7ஆவது இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பாதகமான பலன்கள் குறிப்பாக கன்னிராசிக்கு கொடுக்கும்போது குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசி அதிபதி புதனுக்கு இந்த சனி என்பவர் நட்பு கிரகமாக வருவதாலும் ஸ்தானத்தில் பார்க்கறதுனால பஞ்சம அதிபதியாக வர்றதுனால 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சமசப்தம பார்வையாக கன்னிராசிக்காரர்களையும் பார்க்கிறாரு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக புதன் இருப்பதால் நீங்கள் பொதுவாக மிகவும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. நூதனமான விஷயங்களை நன்றாகவே யோசிப்பீங்க. மின்னல் வேகத்தில் செயல்படுபவர்களாகவும் இருப்பீங்க. தங்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பது போலவே தோன்றவும் செய்யலாம். இனிமே நீங்களே கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது. சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வீடு வாகன விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படதான் செய்யும். எதனால் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாமல் நேரம் பொருளை சுற்றி சுற்றி செலவு செய்வீங்க. வயது அனுசரித்து தாய்க்கு உடல்நிலை பிரச்சனை, உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய காதல் கைகூடலாம். வேலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களை இந்த காலத்தில் நீங்கள் எதிர்கொள்வீங்க. வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறும். புதிய வேலை புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. வெளியாட்களை குடும்பத்திற்குள் விடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். வருமானம் விருத்தியாகும். அலைச்சல் சற்று அதிகரிக்கவே செய்யும். ஆனாலும் அதற்கான பலன்கள் தங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் அமைய பெறுகிறது. அதே சமயம் சனி பகவான் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது தங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கடன் ஏதாவது வாங்கினால் அதன் மூலம் பயனுள்ளதா என்று யோசிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி உடல் நிலையிலையும் வயது அனுசரித்து ஆர்த்தோ, அடிவயிறு,
கேஸ்ட்ரிக் பிரச்சனை, ஒற்றை தலைவலி போன்றவை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. அலட்சியம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடாது. அதே சமயம் வியாபார கூட்டாளிகள் கடைசி நேரத்தில் முதலீடு இல்லை அப்படின்னு கூறக்கூடிய நிலை உருவாகலாம். வேலையில் எதிர்பாராத இடையூறுகளும் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு உஷாராக செயல்பட பாருங்க. சனி பகவான் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் முயற்சிகளில் முடங்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனி 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால தொழில், ஜீவனம், வெளிநாடு தொடர்பு முயற்சிகளில் பத்திரமாக உங்களை பார்த்து கொள்வதன் மூலமாக 7ஆம் வீட்டு சனியின் தீய பலன்களை சற்று கடந்துவிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் 7ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 9ஆவது இடத்தை பார்க்கறதுனால தந்தை உடல்நிலை, உத்தியோகத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. புதிதாக இடம், மனை, வெளிநாட்டு பயணங்கள், முதலீடு, கடன் வாங்கிறது போன்றவற்றில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இவற்றை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தவிர்ப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயது வித்தியாசத்தில் திருமணங்களும் நடைபெறவும் ஆரம்பிக்கலாம். அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சுலோவாக இருக்கிறத தவிர்க்க வேண்டியது அவசியங்க. கொஞ்சம் வேகமும் விவேகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு மாணவர்கள் ஒத்தி வைக்கக்கூடாது. அதுவே தங்களுக்கு பிரச்சனையாகவும் முடியலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயங்களில் இல்லாதது இருப்பது போல காண்பீங்க. வரன்களை டபுள் செக் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசிக்காமல் இறங்கக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக மன அமைதி கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை தற்போது எழவும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தேவையான பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகத்தான் செய்யும். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீண் செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு தங்களுக்கு தொல்லையும் தரலாம். அதனால் செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வாகனம் மூலமாகவும் தங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம். பயண சுகம் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதல் செலவை சந்திக்கவும் நேரிடலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது சற்று தாமதப்படத்தாங்க செய்யும். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள பாருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் சற்று பெருகலாம். இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகள்லையும் விளையாட்டுகள்லையும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளைப்பாங்க. அதே நேரம் நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவாங்க. சேமிப்பில் நல்ல கவனத்தை செலுத்துவீங்க. ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறுவீங்க. மற்றபடி அனைவரிடமும் வெட்டு கொடுத்து நடந்து கொண்டு குழப்பங்களை தவிர்க்க பாருங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கிறதுல சற்று தாமதம் ஏற்படலாம். தங்களின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கலில் சிக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொள்ள பாருங்க. சில நிறுவனங்களால் முந்தைய காலகட்டத்தில் நேரிட்ட மன வருத்தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உழைப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களினுடைய கடமைகளை நீங்கள் சுறுசுறுப்புடன் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அதே சமயம் எல்லாரையும் அதாவது எவரையும் இந்த காலகட்டத்தில் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முற்பட பாருங்க. வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும். அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள பாருங்க. புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே ஈடுபட பாருங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா
உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு வரும் பொழுது மேலதிகாரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். அதே மாதிரி சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு ஓரளவுக்கு மட்டுமே இருக்கப்பெறும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவும் பல நேரங்களில் சாதகமற்ற நிலையும் வேலை பளு சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலும் பொறுமையும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு உண்டாகலாம். சிலர் நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மை உண்டாகலாம். உங்களின் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வீங்க. மேலிடத்தினுடைய கனிவான பார்வை தங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரியாக பலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. தங்களுக்குரிய பரிகாரம் ஸ்ரீ துர்க்கையை வழிபட்டு வாங்க. முடிந்தால் புதன்கிழமைகளில் துர்க்கைக்கு நெய்விளக்கு ஏற்றி வலம் வர பாருங்க. புருஷத்தகம் பிரயாணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது.